எளியோர்க்கு நற்செய்தி உரைத்திடவே, ஏழைகள் வாழ்வை உயர்த்திடவே, எங்கும் எளியோர்க்கு நற்செய்தி உரைத்திடவே, அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவே, அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவே, உதயம் தேடும் இதயங்கள் எல்லாம் உண்மை விடுதல் அடைந்திடும் நிலையை உன் வழியே காண்கின்றார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது ஜேசுதாசன் பவுலின் தங்களது 50ஆம் ஆண்டு திருமண நினைவு நாளை சிறப்பிக்கின்றார்கள். இந்த திருமண பொன்விழாவை சிறப்பிக்கின்ற இந்த தம்பதியருக்கு வாழ்த்துக்களும், தொடர்ந்து இறைவன் அவர் குடும்ப வாழ்வில் இதுவரை செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கு நன்றியாகும் அவருடைய கருத்துகளுக்காக வேண்டிய பொறுத்து இந்த திருப்பலியானது பொறுத்து செபிக்கப்படுகிறது. மேலும் தங்களது 78வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற சந்தனமேரி இறைவன் அவர் கொடுத்த அந்த வாழ்விட பரிசுக்காகவும், தொடர்ந்து இறைவன் அவருக்கு நற்சுகம் தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வேண்டியும் தங்களுடைய கருத்துகளுக்காக இத்திருப்பலியை ஒப்படுத்து மன்றாடுகிறார்கள். மேலும் ஆரோக்கிய ஆண்ட்ரூ நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டி இத்திருப்பலியை ஒப்படுத்து செபிக்கின்றார்கள். மேலும் மரித்த ஜோசப் சந்திரன் உத்தரிக்கும் தளத்தில் ஆன்மாக்கள் பத்ரோஸ் மரிய செல்வி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது பொறுத்து செபிக்கப்படுகிறது. சகோதரரை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுளத்துக்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் என்றும் ஊழியம் புரிய அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை சொற்றொடர்கள் 12 தொடங்கி 18 முடிய. சகோதர சகோதரிகளே, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படியச் செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக
பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் என்ன? சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் என்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். முன்பு பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைப்பிடிக்கிறீர்கள். பாவத்தின் விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கும். பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ராயேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவளது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். பல்லவி. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெரும் வெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. பல்லவி. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 39 48 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது: தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று ஆண்டவர் தன்னுடைய இல்லத்தில் பணி செய்பவர்களை பற்றி பேசுகின்றார். 3 விஷயங்கள். முதலாவது பணியாள், இரண்டாவது பொறுப்பாளர், மூன்றாவது உரிமையாளர். இவர்கள் 3 நபர்களும் ஒரே ஆட்களா? இவங்க 3 பேருக்கும் ஒரே பொறுப்பு கொடுத்துருக்காங்களா? பணியாளர், பொறுப்பாளர், உரிமையாளர். பணியாளருடைய பணி என்னது? வேலை செய்வது. பொறுப்பாளருடைய பணி என்னவா? வேலைக்காரங்கன்னா ஒழுங்கா வேலை செய்கிறாங்களா இல்லையா? இங்கிலீஷில் சொன்னால் சூப்பர்வைசர். சரிங்களா? ஸோ பணியாளர் என்றால் ஒர்க்கர்ஸ், பொறுப்பாளர் என்றால் சூப்பர்வைசர்ஸ். அதுக்கப்புறம் உரிமையாளர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் யார்? அவர்கள்தான் முதலாளி. சரிங்களா? அவர்கள்தான் பாஸ். எனவே ஒரு பணியாளனாக இருக்கக்கூடியவன் பொறுப்பாளராக மாறலாம். ஆமாவா இல்லையா? மாறலாமா? தன்னுடைய கடின உழைப்பினால் அவன் பணியாளராக இருக்கக்கூடியவன் ஒரு பொறுப்பாளராக மாறலாம். ஆனால் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவன் உரிமையாளனாக மாற முடியுமா? முடியாது. எப்படி முடியும் என்றால், அவன் ஒரு தனியாக ஒரு கம்பெனியோ தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து வேணால் வரலாம். ஆனால் தான் செய்யக்கூடிய இடத்திலே அவனால் ஒரு உரிமையாளராக ஆக முடியாது. எனவே ஒரு பொறுப்பாளரை நம்பிதான் உரிமையாளர் அனைத்து வேலைகளையும் ஒப்படைக்கிறார். பொறுப்பாளர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரிவர செய்கிறாரா? அதை தான் இன்று இயேசு நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். ஒரு சிறந்த பொறுப்பாளருக்கான எடுத்துக்காட்டு யார் என்று பார்க்கும் பொழுது, தொடக்க நூலில் 39வது அதிகாரத்தில் நாம் ஒருவரை பற்றி வாசிக்கிறோம். யாரு? எடுங்க பார்ப்போம். யாரு? யோவானா? கொஞ்சம் எடுத்து வாசிங்க, பாருங்க, தெரியும். தொடக்க நூல் 39வது அதிகாரத்தில் யாரை பற்றி வாசிக்கிறோம்? யோசேப்பை பற்றி வாசிக்கிறோம். யார் இந்த யோசேப்பு? அந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். சகோதரர்கள் இவரை காசுக்கு வித்துட்டு போயிடுறாங்க. சரிங்களா? என்ன நடக்குது? இவருக்கு பொறுப்பானது கொடுக்கப்படுகிறது. 39:8 வாசிங்க.
39:8. அவள் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு? என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். அப்புறம் வீட்டில் எதை பற்றியும் அவர் விசாரிக்க கூட இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பொறுப்பாளர் தான் எல்லாமே. அவர் மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை அந்த உரிமையாளருக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை அந்த பொறுப்பாளர் சம்பாதிப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. எனவே யோசேப்பு மிக அழகாக அந்த அவருடைய மனைவி கிட்ட சொல்லுவார்கள், உங்கள் கணவன் எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அதோடு மட்டுமல்லாமல் அவர் இதை பற்றி விசாரிக்க கூட மாட்டார். என்னப்பா ஒழுங்கா போதா இல்லையா கணக்கு காமின்று கேட்கக்கூட மாட்டார். ஆனால் என்ன நடக்குது? கடைசியாக அவர் மீது தவறான பழி சுமத்தப்பட்டு எங்கே போகிறார்? அவர் ஜெயிலுக்கு போகிறார். அங்கே போய் என்ன பண்ணுறாரு? அங்கே போய் என்ன வேலை செய்கிறாரு? அங்கேயும் அதே பொறுப்பாளர் வேலையை தான் செய்கிறார். 39:22 அதில் பார்த்தோம் என்றால் சிறையிலும் அவர் என்ன வேலை செய்கிறாரு? அவரும் அங்கு அதே பொறுப்பாளருக்கான வேலையை செய்கின்றார். அந்த இடத்திலும் அவரை கேள்வி கேட்கவில்லை. எனவே பொறுப்புகள் நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகளை நான் சரிவர செய்கிறேனா? அந்த பொறுப்புகளுக்கு உகந்த மாதிரி நான் நடந்து கொள்கின்றேனா? எடுத்து வாசிங்க. கொலோசியர் 3:23. கொலோசியர் 3:23. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் எதை நினைத்து செய்கிறேன்? நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என்று மனம் உவந்து உளமாற என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். நான் என்னுடைய சக மனிதர்களுக்காக இந்த பொறுப்பை சுமந்து கொள்ளவில்லை, மாறாக நான் கடவுளுக்காக இந்த பொறுப்பை சுமந்திருக்கின்றேன். நான் எனது பொறுப்பை சரிவர செய்ய வேண்டும். இன்று நாம் யாருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றோம்? 2ஆம் ஜான் பால். அவரை பற்றி அவருடைய ஒரிஜினல் பேர் என்னம்மா? கரோல். சரிங்களா? அவருடைய ஒரிஜினல் பேர் கவர். எத்தனாவது போப் அவர்? 264வது போப். அவருடைய தாய் தந்தையர்கள் இறந்து விடுகிறார்கள். கூட பிறந்த அக்கா அண்ணனுங்களும் இறந்து விடுகிறார்கள். தனிமையாக வாழ்கின்றார். அதற்கப்புறம் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அவர் குருநிலைப்படுத்தப்பட்ட நாள் என்னைக்கு தெரியுமா? நவம்பர் 1ஆம் தேதி அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கப்புறம் அவர் போப்பாகிறார். எவ்வளவு விஷயங்கள் நம்முடைய திருச்சபைகள் எவ்வளவு மாற்றங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பவர்தான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். ஜெபமாலையில் ஒளியின் மறை நிகழ்வுகளை அதை உருவாக்கி கொடுத்தவரும் இந்த ஜான் பால் தான். எனவே அவருடைய திருவிழாவில் நின்று நான் எனது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுகிறேனா சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். பெயரின் போல்
எங்களுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமுவந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழறை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாதேனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியும் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பின் திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா காணும் புனித ஜான் பால், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தர் கருத்து ஜெபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் மது பெயர் தூயதென போற்ற பிறகு மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உயிரானவா, என் வாழ்வெல்லாம் நீயே துணையாகவா, என் உறவானவா, என் உயிரானவா, என் வாழ்வெல்லாம் நீயே துணையாகவா, என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உன்னை அன்றி சொந்தங்கள் வேறில்லையே. கரங்களில் என்னை பொறித்தவரே, உன் தோளில் என்னை சுமந்தவரே, கரங்களில் என்னை பொறித்தவரே, உன் தோளில் என்னை சுமந்தவரே, கருணையின் மழையே தெய்வமே, காலங்கள் கடந்த பரம்பொருளே, கருணையின் மணியாய் காப்பவரே, தாய்மையின் உருவம் ஆனவரே, ஏழிசை மீட்டி இறை உன்னை புகழ்வேன், உன் பதப்படிவேன் மாபரமே, பொன்மனம் படைத்தவன் புகழினை பாடும் கருமுதல் காக்கும் தாயவனே, ஏழிசை மீட்டி இறை உன்னை புகழ்வேன், உன் பதப்படிவேன் மாபரமே, பொன்மனம் படைத்தவன் புகழினை பாடும் கருமுதல் காக்கும் தாயவனே, கருமுதல் காக்கும் தாயவனே, என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உன்னை அன்றி சொந்தங்கள் வேறில்லையே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். சிங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், சிங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றவும் அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசையப்பரையை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்த இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தெரிந்தெடுத்தீரே, எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறப்பட காத்து நடத்திய தூய ஆவியே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போரும் பங்கையும் இறைவனின் திருவிழத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் லில்லியுமான புனித சூசையப்பரின் புகழ் பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பேர் பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளிகளின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தெய்வ தாயாரான
ஜென்ம பாவமில்லாமல் உட்பவித்த புனித கன்னிமரியாரிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலன் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறைசித்தத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்றுத்தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசியப்பரை, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தரவுமை மன்றாடுகிறோம். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசியப்பரை, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசை எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்றுத்தருமை மன்றாடுகிறோம். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரை, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தருமை மன்றாடுகிறோம். இயேசுவை சுமந்து காத்தவரை, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தருமை மன்றாடுகிறோம். எங்கள் போரில் பங்கை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நீதிமானன நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்று தரமை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திரு குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, உமது உழைப்பினால் நேசத்துடன் பாதுகாத்த இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாவுமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்பத்துரைத்திலும் இராதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களிலே உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரிவீராக. திவ்ய பாலன் இயேசு, சாவின் ஆபத்துக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சியுடனும் நேசத்துடனும் உதவினீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துக்களில் இருந்தும் என்றும் எப்போதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவியின் துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியால் மறித்து மறுநிலையில் முடிவிலா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால்
மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உழைப்பவர் தலைவா, உலகினர் துணைவா, அழைத்திட வருவாய், அருள் மழை பொழிவாய். உழைப்பவர் தலைவா, உலகினர் துணைவா, அழைத்திட வருவாய், அருள் மழை பொழிவாய். மகன் இயேசுவின் இனிய நற்தந்தாய், குறையின்றி பிறந்த கோதையின் தலைவா. இறைமகன் இயேசுவின் இனிய நற்தந்தாய், குறையின்றி பிறந்த கோதையின் தலைவா. நிறைகளை நிதமும் ஏந்திட அருள்வாய், நிறைகளை நிதமும் ஏந்திட அருள்வாய், மறையவர் வாழ்வும் மாண்புற செய்வாய். உழைப்பவர் தலைவா, உலகினர் துணைவா, அழைத்திட வருவாய், அருள் மழை பொழிவாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். அச்சிஷ்ட சிலுவையடையாளத்தினாலே சத்துருக்கடம் ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.